அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களோடு நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கு பல்வேறுபட்ட நல்ல சந்தோஷமான செய்திகள் காத்திருக்கின்றன. அந்த செய்திகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். எனவே முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் உடனுக்குடன் நாங்கள் தருகின்ற இப்படியான தகவல்களை செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். சரி, இனி நாங்க இந்த தகவல்கள் செய்திகள் என்ன அப்படின்றது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் கடந்த வார இறுதியிலும் இந்த வார ஆரம்பத்திலும் அவரவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான முழுமையான தகவல்களை இதற்கு முந்தைய வீடியோல நாங்க உங்களுக்கு தந்திருந்தோம். குறிப்பாக இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் முதலிலும் முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இந்த வார ஆரம்பத்திலும் அவரவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான காணொலியை தந்திருந்த நேரம் நாங்க சொல்லியிருந்தோம், இந்த வார இறுதியில் பெரும்பாலும் 10ஆம் திகதி அளவில் இந்த பணத்தை நீங்க பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொள்ளக்கூடிய அல்லது வங்கியிலிருந்து மீள பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் பெரும்பாலான பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து இந்த தொகைகள் அல்லது ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளை நீங்க மீள பெறக்கூடிய அல்லது வித்ட்ரா பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு SMS வந்திருக்குது. வராதவங்க கொஞ்சம் பொறுத்திருந்து வந்த பிறகு உங்களுடைய வங்கிகளுக்கு போய் அந்த பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அரசு தனியார் துறை வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு வங்கியுடைய அலுவலக நேரங்கள் வித்தியாசப்படுகிறது. ஒரு சில வங்கிகள் 8 மணிக்கு, ஒரு சில வங்கிகளில் 8:30க்கு, இன்னும் ஒரு சில வங்கிகளில் 9 மணிக்கு பிறகுதான் கொடுக்கல் வாங்கல்கள் ஆரம்பிக்கப்படும். எனவே இந்த தொகைகளை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் தாமதிச்சு போனீங்க அப்படின்னு சொன்னா, அந்த SMS-ஐயும் சரிபார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா இன்றைய தினத்துல உங்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இதுவரைக்கும் SMS வராதவங்க இன்னைக்கு மாலைக்குள்ள உங்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான SMS நிச்சயமா இன்றைய தினத்துல வர்றதுக்கான பெரும்பாலான சாத்தியம் இருக்குது. சரி, இனி நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த ஒரு விசேட அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். அதாவது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பல நிவாரணங்களை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். இது சம்பந்தமாகவும் நாங்க கடந்த காணொலியில உங்களுக்கான தகவல்களை தந்திருந்தோம். அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் இந்த அறிக்கையில் அல்லது இந்த உரையில அஸ்விஸ்ம பயனாளர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்று வந்த பயனாளர்களுக்கு சித்திரை புத்தாண்டு பரிசாக அல்லது மேலதிக கொடுப்பனவாக ஒரு சில கொடுப்பனவுகளை அறிவிச்சிருந்தார். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் 17,500 ரூபாவை கொடுப்பனவாக பெற்ற குடும்பங்கள் அல்லது தனிநபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மாத்திரம் 25,000 ரூபாவாக 7,500 ரூபாவால் கொடுப்பனவை அதிகரித்து கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளித்திருந்தார். 10,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்று வந்த குடும்பங்களுக்கு நபர்களுக்கு 5,000 ரூபாவை அதிகரித்து 15,000 ரூபாவாகவும், ஏனைய பயனாளர்களுக்கு 2,500 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் இந்த மாதத்தில் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்களிச்சிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் இந்த தொகை எங்களுடைய அஸ்விஸ்ம பயனாளர்களுடைய கணக்குகள்ல வரவு வைக்கப்படல. இங்க சிஸ்டம்ல போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், 5,000, 7,500, 10,000, 17,500 இப்படியான கொடுப்பனவுகள் தான் வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி அவர்கள் வாக்களித்த வகையிலே 7,500 ரூபாவோ 5,000 ரூபாவோ 2,500 ரூபாவோ இதுவரைக்கும் உங்களுடைய சிஸ்டம்ல எட் பண்ணப்படல. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒவ்வொரு மாதத்துக்கான கொடுப்பனவுகளையும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் சிஸ்டம்ல போட்டுருவாங்க. போட்ட பிறகு நீங்க பெறுறதுக்கான, அதாவது 10ஆம் 11ஆம் 12ஆம் திகதிகளுக்கு இடையில தான் உங்களுக்கு அந்த தொகை சிஸ்டம்ல வரவு வைக்கப்பட்டிருந்ததா காட்டப்பட்டிருக்கும். அந்த திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 அல்லது 15 நாட்களுக்கு முன்னர் வரவு வைக்கப்பட்டதான் அந்த சிஸ்டம்ல காட்டுவாங்க. ஆனா உங்களுக்கு தகவல் வர்றதுக்கு ஒரு சில வாரங்கள் போகும். எனவே உங்களுக்கு தெரியும், கடந்த அண்மையில் நடாத்தப்பட்ட மேல் பதிவு அல்லது உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளின் போது இந்த முறை 29 லட்சத்துக்கும் 30 லட்சத்துக்கும் இடைப்பட்டவங்க எங்களுக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவு வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. எனவே இவர்கள் அனைவருடைய அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனை நிலையில இருக்குது. எனவே லட்சக்கணக்கான பயனாளர்கள் இருக்கின்ற இந்த கொடுப்பனவுகளை வங்கி கணக்குகள்ல வரவு வைத்து ஒரு சில தினங்களில் மீள
பெறுறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது மிக 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 சிரமமான ஒரு காரியம். சிஸ்டத்துல போட்டாலும் அது ஒரு சில வாரங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு காட்டப்படும். எனவே இன்றைய தினத்துல இந்த மாதத்துக்கான வளமையான கொடுப்பனவை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் நிச்சயமா இருக்குது. ஆனால் ஜனாதிபதி வாக்களித்த தொகையை இன்றைய தினத்திலே பெற முடியுமா இல்லையா அப்படின்றது சம்பந்தமா எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடப்பட்டால் நிச்சயமா அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். அதே போல மூணாவது விஷயத்துக்குள்ள போகலாம். ஏப்ரல் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு அல்லது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள் இப்போது அஸ்வசிம பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டு நேற்றைய தினத்திலிருந்து அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 9, 10, 11ஆம் திகதிகளில், அதாவது நேற்று, இன்று, அதே போல நாளைய தினங்கள்ல முதியோர் கொடுப்பனவுகளை உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற தபால் நிலையம் அல்லது அஞ்சல் அலுவலகத்துக்கு போய் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சிரமமும் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு மாத்திரம்தான் நீடிக்கும் என்பதை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இந்த கொடுப்பனவுகளையும் ஆன்லைன் மூலியமாக வழங்குவதற்கு அல்லது அஸ்வசிம கொடுப்பனவை போல வங்கி கணக்குகளுக்கே நேரடியாக வைப்பில் இடுவதற்கு நலன்புரி நன்மைகள் சபை இப்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் அடுத்த மாதம் அல்லது அதை தொடர்ந்து வருகின்ற மாதத்திலிருந்து முதியோர் கொடுப்பனவுகளும் அந்தந்த பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படும். எனவே நீங்க அஞ்சல் நிலையத்துக்கு போய் வரிசையில காத்து கொண்டிருக்க தேவையில்லை. நீங்க பேங்க்ல போய் உங்களுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடிய அல்லது ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் அந்த பயனாளர்களுக்கு நேரடியா பணம் போயிடும், எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் பணம் சென்றடையும் அப்படின்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சுதான் நலன்புரி நன்மைகள் சபை இப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எதிர்வரும் மாதங்கள்ல சித்திரை புத்தாண்டை தொடர்ந்து நீங்க உங்களுக்கான முதியோர் கொடுப்பனவுகள் அதே போல விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகளும் கூட வங்கி கணக்குகள்ல தான் வரவு வைக்கப்படும். அந்த பணத்தை நீங்க வங்கிகள்ல இருந்து மீள பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் நலன்புரி நன்மைகள் சபை இப்போது அறிய தந்திருக்கிறது. எனவே இது போன்ற புதிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்றது என்னுடைய யூடியூப் சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.